بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இரவு தொழுகை, குறிப்பாக ரமதான் மாதத்தில் இரவு தொழுகை தொழுவதின் சிறப்பென்ன என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பிலே ரமதான் மாதத்தில் இரவு தொழுகையை ஜமாத்தாக, கூட்டு தொழுகையாக ஜமாத்தாக தொழுவதின் ஆதாரம் என்ன என்பதை பார்க்கலாம். அன்பானவர்களே, ஐவேளை தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஜமாத்தாக நமக்கு தொழுது காட்டியிருக்கிறார். ஜும்மா தொழுகையை ஜமாத்தாக தொழுது காட்டியிருக்கிறார். பெருநாள் தொழுகைகளை ஜமாத்தாக தொழுது காட்டியிருக்கிறார். மழை வேண்டி தொழுகையை ஜமாத்தாக தொழுது காட்டியிருக்கிறார். அதேபோல் கிரகண, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் உடைய சந்தர்ப்பங்களிலே தொழுகையை ஜமாத்தாக தொழுது காட்டியிருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நாளும் முற்பகல் தொழுகையை ஜமாத்தாக தொழ வைக்கவில்லை. ஃபஜருடைய முன் சுன்னத், ஸுஹருடைய, மக்ரிப், இஷாவுடைய முன்பின் சுன்னத்துகள், இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜமாத்தாக நமக்கு தொழுது காட்டவில்லை. அதேபோல் பள்ளிவாசலின் காணிக்கை என்கிற தொழுகை. எனவே இந்த தொழுகைகளை ஜமாத்தாக தொழுதால் அது பிதஅத்தாக ஆகிவிடும். எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் எந்த தொழுகையை ஜமாத்தாக தொழுது காட்டினார்களோ அந்த தொழுகையை ஜமாத்தாக தொழலாம், அனுமதி உண்டு. எந்த தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தாக தொழுது காட்டவில்லையோ அதை ஜமாத்தாக செய்தால் பிதஅத்தாகிவிடும். அதை தனியாக தான் தொழ வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த இரவு தொழுகை ரமதான் மாதத்திலே நாம் ஜமாத்தாக தொழுகிறோமே, இதுக்கு என்ன ஆதாரம் என்பதையும் புரிந்து கொள்வது நமக்கு அவசியம். அந்த அடிப்படையில் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மஷ்ரூஇய்யத்துல் ஜமாஅத்தி ஃபில் கியாம், இந்த இரவு தொழுகையில் ஜமாத்தாக தொழுவது ஆகுமானது மார்க்கத்திலே என்பதற்கான ஆதாரம் என்ன? ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், வதுஷ்ரஉல் ஜமாஅத்து ஃபி கியாமி ரமதான், ரமதானிலே ஜமாத்தாக கியாமுல் லைல் செய்வதற்கு அனுமதி உண்டு. பல் ஹிய அஃதல் மினல் இன்ஃபிராத், மாறாக ஜமாத்தாக தொழுவது தனியாக தொழுவதை விட ரமதான் மாதத்திலே ஜமாத்தாக தொழுவது தனியாக தொழுவதை விட சிறந்தது. லிஇகாமத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹா பினஃப்ஸிஹி வ பயானிஹி லிஃபضலிஹா பிகௌலிஹி. காரணம் என்ன, அதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் அவர்களும் ஜமாத்தாக இந்த தொழுகை, இரவு தொழுகை ரமதானிலே தொழுது காட்டியிருக்கிறார். இது ஒரு ஆதாரம். இரண்டாவதாக அவ்வாறு ஜமாத்தாக தொழுவதின் சிறப்பையும் சொல்லியிருக்கிறார். இந்த இரண்டு விஷயங்கள் தான் அன்பானவர்களே ஜமாத் தொழுகைக்கான ஆதாரம். முதலாவது ஆதாரம் என்ன? ஷேக் அவர்கள் சொன்னது, ரசூல் அவர்கள் தொழுது காட்டியிருக்கிறார்கள் ஜமாத்தாகவே. எனவே அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு ஜமாத்தாக என்ன செய்தார்கள்? இரவு தொழுகை தொழ வைத்தார். ஜமாத்தாக ரசூல் அவர்கள் தொழுகையை நடத்தினார்கள். ஆம், சில அறிவிப்புகளில் வந்திருக்கிறது, 2 நாட்கள் ஜமாத்தாக தொழ வைத்தார்கள். 3வது நாள் என்ன செய்தார்கள்? ஜமாத் தொழுகை தவிர்த்து கொண்டார்கள். காரணத்தை சொல்லும் பொழுது ரசூல் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், இப்படி இந்த சுன்னத்தான தொழுகை நாம் ஜமாத்தாக கடைபிடித்து தொழுதால் அது நம் மீது கடமையாக்கப்படுமோ என்று நான் அஞ்சுகிறேன். எனவே இந்த இரவு தொழுகை கியாமுல் லைல் இவ்வாறு ரசூல் அவர்கள் சஹாபா பெருமக்களை அழைத்து ஒவ்வொரு நாள் ஜமாத்தாக தொழுதால்
அல்லாஹ் அதை வாஜிபாக மாற்றி விடுவானோ என்கிற பயம், அந்த அச்சத்தின் காரணமாக தான் ரசூல் அவர்கள் தொடர்ந்து தொழ வைக்கவில்லை. 2-3 நாட்கள் தொழ வைத்து பிறகு அதை விட்டு விட்டார்கள். அதே போல் அன்பானவர்களே, சிறப்பை சொல்லி இருக்கிறார்கள் என்று ஷேக் அவர்கள் சொன்னார்களே, அதற்கு என்ன பொருள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார், எவர் ஒருவர் இரவு தொழுகை இமாமோடு தொழுது இமாம் தொழுகையை முடித்து திரும்பி போகும் வரை அவர் தொழுகை விடாமல் இமாமோடு சேர்ந்து தொழுகிறாரோ, கடைசி சலாம் கொடுக்கும் வரை, கடைசி ரக்காத்திலே சலாம் கொடுக்கும் வரை கூட இருப்பாரோ, அவர் இரவு முழுவதும் தொழுததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை எழுதுவான். இரவு முழுவதும் நின்று தொழுதால் என்ன நன்மையோ அல்லாஹ் அந்த நன்மையை எழுதுவான். இந்த சிறப்பு எப்போது கிடைக்கும்? இமாமோடு கடைசி வரை இருந்து தொழ வேண்டும். சில பேர் என்ன செய்வார்கள், இமாம் தொழ வைக்கும் பொழுது குறிப்பாக முதல் ரக்காத்திலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லது உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ருக்குவுக்கு போகும் பொழுது சற்று இழுத்து ஓதுவார்களா இல்லையா, ஸ்லோவாக? அப்போது உடனே ருக்கு செய்ய போகிறார் என்று அறிந்தவுடனே எழுந்து வந்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி ருக்குவில் சேர்ந்து விடுவது. இப்படி செய்தால் இமாமோடு சேர்ந்து தொழுததாக கருதப்படாதே. அதே போல்தான் சில பேர் என்ன செய்வார்கள், சில ரக்காத்துகள் இமாமோடு தொழாமல் பாதியில் சென்று விடுவார்கள். அப்போது அவர்களுக்கும் அந்த சிறப்பு கிடையாது. மாறாக முழுமையாக இமாமோடு இருந்து கடைசி வரை இமாம் தொழுகை முடித்துவிட்டு கிளம்ப வேண்டும் அதுவரை இருப்பார்களோ அவர்களுக்கு இரவு முழுவதும் நின்று தொழக்கூடிய சிறப்பு உண்டு. அன்பானவர்களே, அத்தனை அறிஞர்களும் இந்த ஹதீஸை கியாமுல் லைல், இரவு தொழுகை தொடர்பாக தான் ரசூல் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார் என்பதாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி இருக்க யோசித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் ஜமாத் தொழுகையாக அதை தொழ வைத்தார்கள். இது ரசூலுடைய செயல். இரண்டாவதாக ரசூலுடைய சொல். ரசூல் அவர்கள் இரவு தொழுகை பற்றி சிறப்பு சொல்லியிருக்கிறார். அதுவும் என்னது? ஜமாத் தொழுகையுடைய சிறப்பு. இமாமோடு சேர்ந்து தொழுதால் இரவு முழுவதும் நின்று தொழக்கூடிய சிறப்பு கிடைக்கும். எனவே ரசூலுடைய செயல் மற்றும் சொல் இரண்டையும் இணைத்து பார்த்தால் குறிப்பாக ரமதான் மாதத்திலே ஜமாத்தாக இந்த இரவு தொழுகையை தொழலாம் என்பதற்கான ஆதாரம் நமக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் தொடர்ந்து இப்படி ஜமாத்தாக தொழுதால் அது வாஜிபாகி விடுமோ என்கிற பயத்தில் தான் விட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு மார்க்கம் பூர்த்தியாகி விட்டது. ரசூல் அவர்கள் வஃபாத் அடைந்து விட்டார்கள். ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு வாஜிபான ஒரு விஷயம் சுன்னத்தாக மாறாது, சுன்னத்தான ஒரு விஷயம் வாஜிபாக மாறப்போவதில்லை. அப்படி இருக்க ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு மாதம் முழுவதும் ரசூல் அவர்கள் 2-3 நாட்கள் தொழுததையும் சிறப்பு சொன்னார்கள். ஜமாத் தொழுகையுடைய சிறப்பு கியாமுல் லைல் தொடர்பாக அந்த சிறப்பையும் வைத்து மாதம் முழுவதும் ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு முஸ்லிம்கள் இரவு தொழுகை தொழுதாலும் அது வாஜிபாக மாறப்போவதில்லை. எனவே அந்த பயம் நீங்கிவிட்டது. ஆனால் அந்த சிறப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அன்பானவர்களே, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்தார்கள்? ஜமாத்தாக மாதம் முழுவதும் கியாமுல் லைல் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை தொடங்கி வைத்தார்கள். அது பிதஅத் கிடையாது. ஏனெனில் ரசூல் அவர்கள் 2 அல்லது 3 நாட்கள் தொழ வைத்திருக்கிறார். இரண்டாவதாக சொல்லால் ரசூல் சிறப்பும் சொல்லியிருக்கிறார். ஜமாத்தாக தொழவே கூடாது என்று சொன்னால் அந்த சிறப்பு எதற்கு? அந்த ஹதீஸ் இமாமோடு கடைசி வரை இருந்தால் அல்லாஹ் இரவு முழுவதும் தொழுவதற்கான நன்மை கொடுப்பான் என்கிற சிறப்பு எதற்கு? ஃபைதாவே இல்லை அந்த சிறப்பு சொல்லி. ஜமாத்தாக தொழலாம் என்கிற சட்டம் இருந்தால் தான் அந்த சிறப்பை பொருந்தும். எனவே அன்பானவர்களே, உமர் பின் ஹத்தாப் அவர்கள் செய்தது புதிய ஒரு காரியம் அல்ல, பிதஅத் கிடையாது. நபிகள் நாயகம் அவ்வாறு செய்வதற்கு செயலாலும் சொல்லாலும் ஒரு ஆதாரத்தை கொடுத்து விட்டார்கள். அதை தான் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் உயிர்ப்பித்தார் தன்னுடைய ஆட்சி காலத்திலே. எனவே உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமாக நியமித்தது. அதேபோல் தமீம் பின் அவுஸ் அத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இமாமாக நியமித்து உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத்தாகவே அந்த தொழுகையை தொழ வைக்கும்படி சொன்னார்கள், மக்களுக்கு வலியுறுத்தினார்கள். சரி, இந்த விஷயத்தில் அன்பானவர்களே, பெண்களும் என்ன செய்யலாம்? ஆண்களுடைய ஜமாத்தில் பெண்களும் சேர்ந்து கொள்ளலாம் இல்லையா?
பெண்களுக்கு தனி இமாம் நியமிக்கப்பட்டாலும் தப்பில்லை. பெண்களுக்கு தனி இடவசதி கொடுத்து தேவைப்பட்டால் அவர்களுக்கு தனி இமாம், ஆண்களுக்கு தனி இமாம், இல்லை ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இடவசதி உண்டு, ஒரே இமாமை கொண்டு தொழுகை நடத்தலாம் என்று சொன்னால் அதுவும் சரி. ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், பெண்களுடைய ஜமாத்து தனியாக வைப்பதற்கும் அனுமதி உண்டு. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்கள் உடைய இமாமாக உபை பின் கஅப் அவர்களை நியமித்தார்கள். அதே போல பெண்களுக்கு இரவு தொழுகை ஜமாத்தாக நடத்த சுலைமான் இப்னு அபி ஹஸ்மா என்பவர்களை இமாமாக நியமித்தார்கள். அதேபோல்தான் அர்ஃபஜா அஸ்ஸகஃபி என்பவர் சொல்கிறார், كان علي بن ابي طالب رضي الله عنه يأمر الناس بقيام شهر رمضان. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு ரமதான் மாதம் முழுவதும் கியாமுல் லைல் செய்யுங்கள், எல்லோரும் சேர்ந்து தொழுங்கள் என்று கட்டளையிடுவார், வலியுறுத்துவதோடு ஆண்களுக்கு ஒரு இமாம் தனி ஜமாத், வலின் நிசாஇ இமாமன், பெண்களுக்கு ஒரு தனி இமாம் ஒரு தனி ஜமாத் என்பதாக நியமித்திருந்தார்கள். அர்ஃபஜா என்பவர் சொல்கிறார், ஃபகுந்து அன இமாமன் நிசா, நான் தான் பெண்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய இமாமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே நியமிக்கப்பட்டிருந்தேன் என்பதாக அறிவிக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டு ரமதான் மாதத்தில் குறிப்பாக கியாமுல் லைல் ஜமாத்தாக தொழுவது ஒரு நல்ல விஷயம், அதற்கு அனுமதியும் உண்டு. அதேபோல் தேவைப்பட்டால் பெண்களுக்கு தனி ஜமாத் என்று தனி இமாமை நியமித்து தொழ வைக்க சொல்வதும் தவறு கிடையாது, அது பிதஅத் கிடையாது, அதுவும் அனுமதிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளிலே இரவு தொழுகையுடைய ரக்காத்தின் எண்ணிக்கை என்ன, இரவு தொழுகையில் என்ன ஓத வேண்டும் என்கிற சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.